வேத வசனங்களை விருப்பத்தோடு கற்று வருகிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை நாம் சிந்தித்தோம். யாக்கோபு தனது சகோதரனை ஏமாற்றுகிறான். தாயின் உதவியோடு சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தையும் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் என்று சிந்தித்தோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு போவதை நாம் பார்க்கிறோம். பெத்தேல் என்னும் இடத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல். பழைய ஏற்பாடு முழுவதிலுமே தேவ பக்தி உள்ளவர்கள் தேவனை அறியாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்பதை குறித்து மீண்டும் மீண்டும் தேவன் வலியுறுத்துகிறார். எனவேதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது தேவ பயம் உள்ளவர்கள் காயீனின் வம்சத்திலே பெண் எடுத்தார்கள். இதன் விளைவாகவே இறுதியிலே தேவன் பெருவெள்ளத்தை அனுப்பி நியாயம் தீர்த்தார். ஒரே ஒரு நீதிமான் காக்கப்பட்டான். தேவ பயமுள்ள ஒருவர் தேவனை அறியாத, தேவனை நேசிக்காத ஒருவரோடு திருமணம் செய்யும் பொழுது இறுதியாக கடவுளற்ற நிலைமைக்கு சென்று விடுகிறார்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? தேவன் இதை திட்டமும் தெளிவுமாய் வெறுக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை பாருங்கள். எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. இப்பொழுதுதான் யாக்கோபு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் தனக்கு தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு என்று தேவன் கொடுக்கிறார். வசனம் 5 பாருங்கள். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். ஆபிரகாமின் இந்த குடும்பத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய பெயர் சீரியர்கள் என்பதுதான். ஆபிரகாம் முதலாவது வாழ்ந்த இடத்திலே வாழ்ந்த மக்களுக்கு வேத வசனம் இந்த பெயரைத்தான் சொல்கிறது. சில வேளைகளிலே ஆபிரகாம் ஒரு யூதனா என்று கேள்வி நமக்கு வருகிறது. அவன் ஒரு இஸ்ரவேலனா என்ற கேள்வி எழும்புகிறது. இல்லை பிரியமானவர்களே, ஆபிரகாம் அப்படி இல்லை. யாக்கோபினுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படும் வரை எந்த ஒரு இஸ்ரவேலனும் இல்லை. யாக்கோபின் 12 குமாரர்கள் இஸ்ரவேலர்கள். இந்த சந்ததி ஆபிரகாமிலிருந்து வருகிறது. ஆபிரகாமே இந்த சந்ததிக்கு தகப்பன். ஆபிரகாமை மீதியானியன் என்று நாம் அழைக்க முடியாது. ஆனாலும் மீதியானியர்களுக்கும் ஆபிரகாமே தகப்பன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பாருங்கள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இஸ்மவேலின் சந்ததியை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க போவதில்லை. அவ்வப்பொழுது இஸ்மவேலின் சந்ததியை நாம் பார்ப்போம் என்று ஏற்கனவே கூறியது உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கலாம். இங்கே நாம் வாசிக்க கேட்டது போல ஏசா இஸ்மவேலின் குமாரத்திகளிலேயும் ஒரு பெண்ணை விவாகம் செய்கிறான். இது அவனுடைய தகப்பனாரை மகிழ்ச்சிப்படுத்தும் என்று நினைத்தான். அவனுக்கு இருந்த ஆவிக்குரிய அறிவு
எவ்வளவு குறைவானதாய் இருந்தது என்பதை கவனித்தீர்களா? இஸ்மவேலர்கள் கானானியர்களைப் போல, பெலிஸ்தீர்களைப் போல புறக்கணிக்கப்பட்ட வம்சத்தினர் என்பதை அவன் அறியவில்லை. தொடர்ந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை பாருங்கள். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பிரயாணப்பட்டு வருகிற யாக்கோபு தங்கிய இடத்தின் பெயர்தான் பெத்தேல். அது தேவனுடைய வீடு எனப்படும். இந்த பெத்தேல் எருசலேமிலிருந்து 12 மைல் தூரம் வடக்கே இருக்கிறது. யாக்கோபு விட்டு வந்த அவனுடைய வீடு 25 to 35 மைல் எருசலேமிற்கு தெற்காக இருக்கிறது. அப்படி பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட முதல் நாளிலேயே 40 மைல் தூரம் அவன் கடந்து சென்று விட்டான். ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறான்? ஏசாவின் கைக்கு தப்பி போய் கொண்டிருக்கிறான். அவனை விட்டு எவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு தொலைவு செல்ல முடியுமோ அப்படி செல்கிறான். ஏசாவை விட்டு எவ்வளவு தூரமாக செல்கிறானோ அவ்வளவு தூரமாய் தன்னுடைய வீட்டை விட்டே அவன் போய்க் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, அன்று இரவிலே அவன் என்ன நினைத்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மிகவும் ஒரு தனிமையை உணர்ந்திருப்பான், இல்லையா? நிச்சயமாய் அப்படித்தான் உணர்ந்திருப்பான். வீட்டு எண்ணமே அவனை சுற்றி சுற்றி வந்திருக்கும். வேத வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதன்படி அவன் வீட்டை விட்டு தூரமாய் போகும் முதல் நாள் இரவு அதுதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளி இடத்திலே முதல் முறையாக தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? முதன் முறையாக நீங்கள் வீட்டை விட்டு ஒருவேளை 1 மைல் தூரம் போயிருந்தாலும் அது 5 மைல் தொலைவு போல உங்களுக்கு தெரிந்திருக்கும், இல்லையா? இப்பொழுது நீங்கள் அதே இடத்திற்கு செல்வீர்கள் என்றால் இவ்வளவு பக்கத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் நினைப்பீர்கள். முதல் முறையாக கல்லூரி படிப்பிற்காக வீட்டை விட்டு போன நீங்கள் அந்த இரவிலே எப்படி உங்கள் வீட்டை குறித்து சிந்தித்தீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அதே போலத்தான் யாக்கோபும் அந்த இரவிலே வீட்டின் எண்ணத்தோடு படுத்துக் கொண்டிருக்கிறான். முதல் முறையாக ரெபெக்காளை விட்டு தனியாக அவன் புறப்பட்டு போயிருக்கிறான். இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அங்கே இருந்த கற்களிலே ஒன்றை எடுத்து தலையணையாக வைத்து படுத்துக் கொள்கிறான். பெத்தேல் என்கிற இந்த இடம் பாறைகளால் நிறைந்த ஒரு இடம். கடல் மட்டத்தை விட 1200 அடி உயரமான ஒரு இடம். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு இடம் இது என்று சொல்லலாம். பாருங்கள், வசனங்கள் 12, 13 வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யாக்கோபு அந்த இரவிலே அந்த சொப்பனத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாமுக்கு தேவன் இந்த கானானுக்குள் வந்த பிறகு முதல் முறையாக தரிசனமாகும் பொழுதும் இரவிலேதான் தரிசனமானார். வசனம் 14 பாருங்கள். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, முதல் முறையாக தேவன் ஆபிரகாமுக்கு எதை கொடுத்தாரோ அதே காரியத்தை தான் இப்பொழுது யாக்கோபுக்கும் கொடுக்கிறார். இதை ஈசாக்கினிடத்திலே அவர் கூறியிருக்கிறார். மீண்டுமாக யாக்கோபினிடத்திலே உறுதிப்படுத்துகிறார். தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன் என்பதை கூறுகிறார். வசனம் 15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். துரிதமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே வீட்டை விட்டு வெளியே வந்து தனித்து தனிமை உணர்வோடு படுத்திருக்கும் யாக்கோபுக்கு இது மிகவும் ஆறுதலான ஒரு செய்தியாய் இருந்தது. தூரமான தேசத்திற்கு அவன் போய்க் கொண்டிருக்கிறான். அந்த பிரயாணத்தின் முதல் இரவிலேயே, யாக்கோபே, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே வாசித்தது போல அவன் கண்ட சொப்பனம் என்ன? ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அந்த ஏணியின் பொருள் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நாத்தான்வேலை அழைக்கும் பொழுது இதை விளக்கிச் சொல்கிறார். யோவான் 1:45 முதல் 51 வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்ட பொழுது மிகவும் வேடிக்கையாக, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து இவனோடு கூட இடைப்பட்டார். அவனை குறித்து அவனிடத்திலேயே இயேசு கிறிஸ்து கூறிய பொழுது, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். அதற்கு இயேசு என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கிறதா? பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். உடனடியாக நாத்தான்வேல், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆரம்பத்திலே வித்தியாசமானவனாக காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொன்னவுடனே அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்கிறான். யோவான் 1:50-51 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையானவர்களே, இந்த ஏணி என்ன? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி. தேவதூதர்கள் அங்கே அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். அவருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அந்த ஏணியின் மேல் பக்கத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லப்பட போகிற சத்தத்தை கேட்கப் போகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் மனுக்குலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பிதாவாகிய தேவனிடத்திலே நேரடியாக வர முடியாது. நாம் தேவனை கிறிஸ்துவின் மூலமாகவே அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாகவே தேவனண்டை கிட்டிச் சேர்கிறோம். யோவான் 14:6 வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆம், கிறிஸ்துவே அந்த ஏணி. நாம் அவர் மேலே ஏறக்கூடிய ஏணி அல்ல, அவரை நம்பக்கூடிய ஒரு ஏணி. இந்த சத்தியமானது முதலாவதாக யாக்கோபுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. நாத்தான்வேலிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆனால் அது யாக்கோபு அல்ல. நாத்தான்வேல் வேடிக்கையாக பேசுகிறான், ஆனால் அவன் யாக்கோபை போல ஒரு தந்திரக்காரன் அல்ல. ஆனால் இந்த மனிதனாகிய யாக்கோபு தேவன் செயல்பட போகும் ஒரு மனிதன். தேவன் அவனுக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். ஆனால் யாக்கோபு தனது வாழ்க்கையிலே இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். பாருங்கள், 16-17 வசனங்கள். ஆதியாகமம் 28:16 வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. சில ஊழியர்கள் ஆலய பிரதிஷ்டை நேரத்திலே இந்த வசனத்தை பயன்படுத்துவார்கள். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபை போல பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அது பயங்கரமான இடம். தேவனை விட்டு தூரம் ஓட விரும்புகிறவர்களுக்கு அது பயங்கரமான இடம். அதே வேளையிலே தேவனை சந்திக்க வாஞ்சையுள்ள பாவிகளுக்கு அது சந்தோஷமான ஒரு இடம். தேவனோடு முகத்திற்கு முகம் அவர்கள் சந்திக்கும் இடம். யாக்கோபு அவனுடைய வீட்டை விட்டு ஓடும் பொழுது தேவனை குறித்து குறைந்த அறிவுள்ளவனாய் இருந்தான். வீட்டை விட்டு தூரமாக ஓடும் பொழுது தேவனை விட்டும் தூரமாகத்தான் ஓடுகிறேன் என்று எண்ணுகிறான். ஆனால் தேவனை பின்னாலே அவன் வீட்டிலே விட்டு விட்டு வரவில்லை என்பதை கண்டுகொள்கிறான். எனவேதான் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்று சொல்கிறான். வசனங்கள் 18-19 பாருங்கள். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அருமையானவர்களே, யாக்கோபை சற்று கவனியுங்கள். யாக்கோபு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாய் இருந்தது. அதற்கு ஒரு வெளிப்படையான அடையாளத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 28:20-21 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இங்கே அவன் என்ன செய்கிறான்? தேவனோடு ஒரு வியாபாரம் செய்ய முயற்சி செய்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு இதையெல்லாம் செய்வீர் என்றால் நீர் என்னுடைய தேவனாய் இருப்பீர் என்று அவரோடு வியாபாரம் பண்ணுகிறான். ஏற்கனவே தேவன், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஆனாலும் தேவனிடத்திலே திரும்பி அவன் வியாபாரம் செய்ய முயற்சிக்கிறான். ஆண்டவரே, இதை நீர் செய்வீர் என்றால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மோடு கூட வியாபாரம் செய்ய விரும்புகிறதில்லை. யாக்கோபோடும் கூட அவர் வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. அப்படி தேவன் செய்வார் என்று சொன்னால் அவன் மீண்டுமாக திரும்ப அந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டான். தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலுமே தேவன் யாக்கோபை மீண்டுமாய் தன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினார். ஆனால் மீண்டுமாக அவன் பெத்தேலுக்கு திரும்ப வரும்பொழுது ஞானவானாக திரும்ப வருகிறான். எதற்காக அவன் பெத்தேலுக்கு திரும்ப வந்தான் தெரியுமா? தேவனுடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் தேவனை தொழுது கொள்வதற்காக அவன் அங்கே வந்தான். அத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து தேவன் அவன் மேல் இரக்கமுள்ளவராய் இருந்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆம், அந்த தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெய் வார்த்து இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லுகிறான். மீண்டுமாக தேவனிடத்திலே, நீர் எல்லாவற்றையும் எனக்கு செய்தால் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றும் அநேகர், ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தால் அதற்கு நான் இவ்வளவு ரூபாய் காணிக்கை கொடுப்பேன் என்று தேவனிடத்திலே பேரம் பேசுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறதுனாலே பிதாவாகிய தேவனின் பிள்ளைகளாக வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் ஓடக்கூடாது. யாக்கோபு வீட்டை விட்டு ஓடினான், ஆனால் தேவன் அவனோடே சென்றார் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அவன் தனித்து படுத்திருந்த பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்களை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வீட்டை விட்டு எங்கோ ஒரு இடத்திலே தூரமாய் தனித்து நீங்கள் படுத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலேயும் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். உங்களுக்கு என்று ஏற்கனவே அவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்கள் விசுவாசத்திலே குறைந்து போனதனாலே உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணினதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல. அவர் உங்களோடு இருந்து நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களை காத்து உங்களை திரும்பி வர பண்ணுவார். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பவர் அல்ல. சகோதரனை, சகோதரியே, யாக்கோபு தேவனோடு வியாபாரம் பேசியது போல நம்மிலே ஒருவரும் பேசாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் இதையெல்லாம் எனக்கு செய்தால் நான் இதையெல்லாம் உமக்கு செய்வேன் என்று சொல்லாமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிலே அன்புள்ளவராய் ஏற்கனவே நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர் என்பதை விசுவாசித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய அன்பை மட்டும் நாம் அவருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் அவருடைய நாம மகிமைக்காக அந்தந்த காலகட்டங்களிலே நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, தான் சொன்னதை நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரிடத்திலே இதையெல்லாம் எனக்கு செய்தால் நான் இதையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்வதை விட, ஆண்டவரே, என்னையே உமக்கு கொடுக்கிறேன், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் உமக்கும் உம்முடைய ஊழியத்திற்கும் உம்முடைய திருச்சபைக்கும் கொடுக்கிறேன், நீரே தொடர்ந்து என்னை வழிநடத்தும் என்ற விசுவாசத்தோடு நம்மையும் நமக்குள்ளதையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறவராய் நம்மை நித்தமும் அவர் வழிநடத்த ஆவல் உள்ளவராயும் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவன் வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் அவன் தனித்திருந்தாலும் அவனோடு இருந்து அவனை உற்சாகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் குடும்பத்தை விட்டு தூரமாய் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே அவர்களோடு இருக்கிறீர் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே
உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதிலே மகிழ்ந்திருக்கும் கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது வியாபார அடிப்படையிலே உம்மோடு பேசாதபடி உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக உம்மோடு கூட உறவை புதுப்பித்துக் கொள்ள நேரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யார் யார் என்ன தேவைகளோடு இருந்தாலும் உம்முடைய இரக்கத்தினாலேயும் கிருபையினாலேயும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு அற்புதமாய் அந்த கடனை அடைப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய கைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டு இறுதி வரை உமக்கு சாட்சியாக நீர் அவர்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.